பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கான தேவ வார்த்தை சங்கீதம் 81வது சங்கீதம் 16வது வசனம் பாருங்கள். 81:16. உச்சிதமான கோதுமையினாலே அவர்களை போஷிப்பார், கண்மணி தேனினாலே உன்னை திருப்தியாக்குவேன். உச்சிதமான கோதுமையினாலே இஸ்ராவேல் ஜனங்களை தேவனை போஷித்தார். அவர் செங்கடல் 2 பழுகி வனாந்தரத்தில் தேவதூதர்களை சாப்பிட வேண்டிய மண்ணா கொடுத்து, ராத்திரி அக்னி ஸ்தம்பமாக பகலும் மேகஸ்தம்பமாக இருந்து அவர் போஷித்தார். மாறாவின் தண்ணீர் மதுரமாக்கினார். அப்படி போஷிக்கிற தேவன் நம்ம தேவனாக இருக்கிறார். அதே போல் சொல்கிறார் அவர், உச்சிதமான கோதுமையினாலே உங்களை நான் போஷிக்கிறேன்னு. அதே போல் 81வது சங்கீதத்தில் 7வது வசனத்தை பாருங்கள். நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னையை தப்புவிக்கிறேன். நெருக்கத்தில் அதை கூப்பிட்டாங்க. எகிப்து தேசத்தில் அந்த பார்வோன் ராஜா அவங்கள துன்பப்படுத்துறதுனால, வேதனைப்படுத்துறதுனால அவர் நெருக்கத்தில் நோக்கி கூப்பிட்டாங்க. ஆண்டவரே, எங்களால் முடியல, நாங்கள் ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ தவறு செய்தோம், எங்களால் முடியல அப்படின்னு சொல்லி இஸ்ராவேல் ஜனங்கள் ஆண்டவரை பார்த்து கூப்பிடும்போது ஆண்டவர் மோசேன் தெரிந்து கொண்டு அந்த வனாந்தரத்தில் அவரை போஷித்து அவரை நடத்தினார். அதே போல் தேவ ஜனமே, நம்மளுக்கு கூட தேவன் என்ன பண்ணுறாருன்னா போஷிக்கிறவராக இருக்கிறார். இந்த கொள்ளை நோய்களோ, இந்த உபத்திரங்களோ, பஞ்சகாலங்களோ, இந்த காலத்தில் கடைசி காலத்தில் இருக்கிற உங்களையும் குடும்பங்களையும் தேவன் உச்சிதமான கோதுமையினாலே உங்களை போஷிக்கிறார் தேவனாக அவர் இருக்கிறார். அது 8வது வசனம் பாருங்கள். 81:8 பார்த்தீங்கன்னா, என் ஜனமே கேள், உனக்கு சாட்சியிட்டு சொல்லுகின்றேன். இஸ்ராவேலே, நீ எனக்கும் செவி கொடுத்தால் நன்மையாக இஸ்ராவேலே கேள், நீ ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற, ஏன் இவ்வளோ வேதனைப்படுற, ஏன் இந்த உலகத்தில் வாடுறது கொஞ்ச நாள் இந்த வாழ்க்கைக்காக ஏன் கஷ்டப்படுற? ஆண்டவருக்கு நீ உன் பாரத்தை ஆண்டவர் மேலே வை, ஆண்டவருக்கு உன் வாழ்க்கையை ஒப்பு கொடு, நான் உன்னை போஷிக்கிற தேவனாக இருக்கிறேன் என்று தேவன் சொல்கிறார். தேவ ஜனமே, நாம் இந்த உலகத்தில் வாழ்நாள் முழுவதும் தேவனுக்காக வாழணும். தேவனை நோக்கி நம்ம காத்திருக்கிறவங்களாக இருக்கணும். இஸ்ராவேல் ஜனங்களை தேவன் எப்படி போஷித்தாரோ, பாதுகாத்தாரோ, நடத்தினாரோ, அவர் மேலே எப்படி அன்பாக இருந்தார். அவர் முறுமுறுக்கும் போது கூட, தேவனை தூஷிக்கும் போது கூட, தேவனுக்கு விரோதமான காரியங்கள் செய்யும்போது கூட தேவன் அவரை போஷித்தார். ஏன்னா ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் ஒன்று. 2வதாக அவர் சாயலாக சிருஷ்டித்த அந்த ஜனங்கள் அழிவுக்குள்ளே போகக்கூடாது என்றதுக்காக தேவன் போஷித்தார். தன் ஒரே பேரான குமாரன் நமக்காக இந்த பூமிக்கு அனுப்பினார். நமக்காக அவர் பாடப்பட்டார், நொறுக்கப்பட்டார், அவமான நிந்தைகளை சகித்தார், மரித்தார், உயிரோடு வந்தார். நம்மளுக்கு எல்லாம் தெரியும், மறுபடி வரப்போகிறார். அதனால தான் இப்போ அவர் சொல்கிறது என்னென்னா, உச்சிதமான கோதுமையினாலே உன்னை அவர்களை போஷிப்பார், கண்மணியின் தேரினாலே உன்னை திருப்தியாக்குவேன்னு சொல்கிறார். அன்பான தேவனே, ஜனமே, எதுக்கு பயப்படாமல் தேவனை பாதத்தில் காத்திருந்த கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இப்போ ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவனே, அப்பா, நீங்கள் கர்த்தாவை கொடுத்திருக்கிற இந்த வாக்குத்தத்த வசனம் இந்த காலை வேளையில் உங்கள் பிள்ளைங்களுக்கு கர்த்தாவே ஆண்டவரே ஒரு சமாதானம், ஒரு தைரியம் கர்த்தாவே வரும்னு சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஒரு விசுவாசம் அவங்களுக்கு கொடுங்கப்பா. என்னென்ன காரியத்துக்காக ஜெபிக்கிறாங்களோ, என்னென்ன காரியம் தடை இருக்கிறதோ தேவனே, என்னென்ன காரியம் தேவைப்படுதோ அந்த காரியங்களெல்லாம் நீர் வெளிப்படுத்தி கொடுங்க சுவாமி. தைரியம் கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க. அது மாத்திரமில்லை, இன்றைக்கி வெட்டிங் டே, பிறந்த நாள் இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறேன். நல்ல காரியங்களை கர்த்தாவை செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் அவங்க கையின் பிரயாசத்தை நீர் ஆசீர்வதித்து நீர் அவங்க தேவைகளெல்லாம் சந்திங்க ஐயா. சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ.